ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 0 லக்ஷ்மி. சில விஷயங்கள் திரும்ப திரும்ப பேசும்போது சலிப்பே ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி பிரியா என்னோடய மனசில் அப்படி ஒரு இடத்த மறுபடியும் பிடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்றைக்கி அவங்க இன்டர்வியூ பார்த்த ஒரு திருப்தியோட ஹாப்பி என்டிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பேக்ரவுண்டில் நம்மளுடைய எல்பியோட தாருவோட ஒரு வீடியோ லக்ஷ்மி பிரியா பர்த்டே அன்றைக்கி ஒன்று சொன்னாங்க. எனக்கு இவ்வளோ என்னோடய கெரியர்லேயோ லைஃப்லேயோ இவ்வளோ யார் கூடயும் நான் க்ளோஸாக இருந்ததில்லை அப்படின்ட்டு லக்ஷ்மி பிரியாவோட பர்த்டே அன்றைக்கி ஒரு கிஃப்ட் கொடுத்து சொன்னாங்க. அதனுடைய வேல்யூ வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அப்போ எனக்கு அவ்வளோ புரியல. ஓகே, எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் ஃப்ரெண்டு, எல்லாருமே ஃப்ரெண்டு நம்ம வாழ்க்கையில் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி லக்ஷ்மி பிரியா வந்து தன் கூட இருக்க கோஸ்டாருக்கு ஒரு குரல் கொடுத்தாங்க பாருங்கள். அந்த இடத்துலேருந்து லக்ஷ்மியோட நிறைய குணங்கள், லக்ஷ்மி பிரியாவோட நிறைய குணங்கள் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் இன்னுமே பண்ண முடிஞ்சுது. அப்போ தாரு சொன்னதோட விளக்கம் தெளிவு எனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிடச்சிது. உண்மையுமே சொல்லணுன்னா இந்த ஃபீல்டில் நான் ஒரு 7 வருஷம் இருக்கேன்ல, 7-8 வருஷம். அதில் நான் சொல்கிறேன், ஒரு நடிகை அவங்க உச்சத்தில் இருக்காங்க, அவங்க கூட இருக்க கோஸ்டார்ஸை இவ்வளோ தூரம் மதிக்க மாட்டாங்க. ஹானஸ்ட்டாக இவ்வளோ தூரம் பவித்ரா மட்டும்தான் நான் அவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப பந்தாலாம் இல்லாமல் நம்மளும் சாதாரணம் தான் அப்படின்ட்டு ஒரு பர்சன் லைக் எனக்கு பவி மாதிரியே லக்ஷ்மி பிரியாவும் இன்னுமே அவங்களுடைய இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா, இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப இல்லாமல் கோஸ்டார்ஸ் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இன்னுமே ஒரு 4-5 பேர் ஒரு சீரியலில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பகல் நிலவுங்கிற ஒரு சீரியலில் அந்த பேருக்கு நிறைய சீரியல் அந்த 2-3 பேர் இருக்காங்கன்னா அந்த பேர் சண்டையெல்லாம் நடக்கும். அப்போ அந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் விட்டுருவாங்க. எனக்கெல்லாம் சரியான வருத்தம் இருக்குது. செலிப்ரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹீரோயின்ஸ் வந்து அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போட்டோம் அப்படிம்பாங்க. பட் இவங்க குரல் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதனுடைய விளக்கம் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல. அதாவது ஒரு செலிப்ரிட்டி வந்து ஒரு உச்சத்தில் இருக்காங்க, அவங்க மட்டுமே புகழணும் தாக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களோட ஃபேன்ஸோ அவங்க பேரை சொல்லி யாரோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்ப்பாங்க. உண்மையாக இதுதான் நடக்குது இத்தனை வருஷமும். ஆனால் இவங்க வந்து அதை கண்டுக்கிட்டு கோவப்படுறாங்க. இது வந்து நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு குணம், அதை ஓப்பனாக பேசியிருக்காங்க. அவங்கக்கிட்ட கூட பேசலாம். செலிப்ரிட்டிஸ் ஆட அவங்க புரிஞ்சுக்காமல் போடுறாங்கப்பா, நீ நம்ம புரிஞ்சுக்கோ, நமக்கு தான் இந்த ஃபீல்டு தெரியும்ல அப்படின்ட்டு செலிப்ரிட்டிஸ்குள்ளே கூட பேசியிருக்கலாம். பட் ரசிகர்களுக்கு தெரியும்படி பேசினது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்போ தானே நமக்கு தெரியும் அப்படிங்கிறதான். ஒரு பெரிய மதிப்போட ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், ஒருத்தரை பற்றி பேசும்போது பெருமைப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய கெரியர்லையுமே ரொம்ப குறைவு தான். ஸோ ஃப்ரம் ஹார்ட் எனக்கு இவங்களை பற்றி பேசுகிறது இப்போ பெருமையாக இருக்குது. எல்பி வந்து அப்படி ஒரு இடத்த டே பை டே எங்கே அதுக்கு மேலே அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக. ஸோ ரசிக்கும்படி இருக்குது. அழகுங்கிறத விட மனசோட வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். ஸோ நீங்கள் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கடந்து என்னுடைய குரலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களே, அதுதான் நான் பெற விஷயம். இந்த வியூஸு, இந்த காசு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி யார் வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆனால் என்னை பற்றி தெரிகிறவங்களுக்கு தெரியும், நான் வியூஸ்க்காக பண்ணணுன்னா நான் எப்படி வேணாலும் டைட்டில் அடித்து போட்டுட்ருப்பேன், என்ன வேணாலும் யூடியூப்பில் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டியை வந்து ரொம்ப ரேராக தான் புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி நான் ரொம்ப ரேராக லேட்டாக ஹெல்ப்பியை புரிஞ்சிட்ருக்கிறேன். இருந்தாலும் அதை ஹானஸ்ட்டாக அக்ரி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபியூ டேஸாக ரொம்ப கில்ட்டி, இந்த பொண்ணை நம்ம இன்னும் நிறைய எடுத்து பேசியிருக்கணும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, பேச வைக்கிறாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.